என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன சொல்லு. என்ன முடங்கிட்டு இருக்க நீ உனக்குள்ள? எனக்கு டென்ஷனா இருக்கு. ஏதாவது வீட்லயே ஏதாவது வேலை செய். பாப்பா வேற பேபி வேற இருக்குங்க. கை குழந்தை வச்சுட்டு நான் எங்க போறது சொல்லு. காசு வேற இல்லை கையில. ஏதாவது வீட்லயே உட்காந்து வேலை செய்யணும். எனக்கு ஏதாவது ஒரு பிளான் சொல்லுங்க. நான் லோன் வாங்கலாம்னு. லோனா? என்ன மாதிரி லோன்? பிரைவேட்ல. என்ன மாதிரி லோனு? அதான் மகளிர் லோன். மகளிர் லோனா? குரூப் லோனு, மகளிர் இந்த மாதிரி. மகளிர் லோன் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து அந்த மகளிர் லோன் எப்படி வாங்குறது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ அதுல எவ்வளவு வட்டி, எப்படி எப்படி கட்டுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ பண்ண முடியும். எனக்கு தான் தெரியாது இல்லையா? அப்ப நீ சொல்லுவீங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். குரூப் ஒண்ணு நிறைய பேர் வந்து நிறைய விதமா கொடுத்துட்டு இருக்காங்க பிரைவேட்ல. இப்போ பிரைவேட்ல பாத்தீங்கன்னா குரூப் லோனு 25% இருந்து 28% வரைக்கும் நீ வந்து சார்ஜ் பண்றாங்க வட்டி உனக்கு. இப்போ 25%னா எவ்வளவு வட்டி? 25%னா சரியா, உனக்கு ஒரு மாசத்துக்கு 1% வட்டி. 1%. 2 வருஷத்துக்கு உனக்கு லோன் டர்ன் ஓவர் இருக்கும். 2 வருஷத்துக்கு சேர்த்து 24% போடுவாங்க. சோ அதாவது மாசத்துக்கு வந்து ஒண்ணுக்கும் மேல, அதாவது 1.5 இருந்து 10% வந்து 1.10% இருந்து 5% வரைக்கும் உனக்கு வந்து வட்டி போடுவாங்க. சரியா? அந்த வட்டி எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு 50,000 ரூபாய் லோன் எடுக்கிறேன்னு வச்சுக்க. 50,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உனக்கு நீ வந்து ரிட்டர்ன் கட்டும் போது 75,000 ரூபாய் கட்டுவ. அவ்வளவு வட்டி? ஆமா, அவ்வளவு வட்டி கட்ட வேண்டியதா இருக்கா? ஆமா. சோ ஒரு மாசத்துக்கு உனக்கு பாத்தீங்கன்னா இப்ப 50,000 ரூபாய்க்கு 25% எவ்வளவு வட்டி இருக்கும் சொல்லு. அதுதான் 25,000 ரூபாய் உனக்கு வட்டி. அப்போ வந்து 2 வருஷத்துக்கு சேர்த்து 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடும். ஒரு வருஷத்துக்கு வட்டியோட சேர்த்து. ஒரு வருஷத்துக்கு 12,500 ரூபாய் வட்டி வரும். அதான் இப்ப வந்து 1,000 ரூபாய் வச்சுக்கோ, 1,500 ரூபாய் வச்சுக்கோ மாசத்துக்கு கட்டுறதுக்கு. மாசத்துக்கு 1,500 வராது. வாரத்துக்கு வருமா? எக்ஸாம்பிளுக்கு 50,000 ரூபாய்க்கு 2,650 ரூபாய் சம்திங் வரும் நினைக்கிறேன். 700 ரூபாய் கிட்ட. வாரத்துக்கு 1,500. வாரத்துக்கு எல்லாம் 1,500 வராது. 15 நாள் வராது. அந்த மாதிரி எதுவுமே இப்போ ஸ்கீம்ஸ் இல்ல. இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாச ஸ்கீம் தான் கொடுப்பாங்க எப்பவுமே. எனக்கு லோன் பத்தி எதுவுமே தெரியல, நீதான் சொல்லலாம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா நீ வந்து வட்டி விகிதம் தெரியாம லோன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், மாட்டிக்குவேன். இப்ப நிறைய இடத்துல நானும் பாத்திருக்கேன். லோன் வாங்கிடுவாங்க, கட்டிட்டு இருக்கும்போது கடைசியில வந்து நீ கணக்கு போட்டு பார்க்கும்போது நீ வந்து இவ்வளவு நிறைய இருக்கும். ஆமா, இவ்வளவு வாங்கியிருப்ப, ஆனா இவ்வளவு கட்டியிருப்ப. சோ அதுக்கு வந்து போயிட்டு கம்பெனிலே சண்டை போடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வந்து வட்டி வந்து எவ்வளவு நான் கட்டணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லோன் வாங்கிட்டா நல்லது. சோ பிரைவேட் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுட்டு வாங்குறது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா சம் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சில பேங்க்ஸ்ல தான் 25%, ஒரு சில பேங்க்ஸ்ல 28%. சோ நம்ம எப்படி வந்து வாங்குறோமோ அதுக்கேத்த மாதிரிதான். சப்போஸ் நீ 75,000 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கியா, 70,000 ரூபாய் கட்டுற. சோ 70,000 ரூபாய் கட்டுற, நீ 75,000 ரூபாய் கட்டுற, இல்லைன்னா 78,000 ரூபாய் கட்டுவேன். அந்த மாதிரி வரும் உங்களுக்கு சம் பேங்க்ஸ்ல. சோ நீ ஃபர்ஸ்ட் வந்து வட்டி விகிதம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீ கட்டுறது நல்லது. சரியா? அது மட்டும் இல்லாம பிரச்சனையும் இருக்காது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா. ஆமா. சோ நம்ம பேங்க் இப்ப பாத்தீங்கன்னா பேங்க்ல எவ்வளவு வட்டி, எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு வட்டி தெரியாம சில பேர் இருக்காங்க. அதுக்குதான் நம்ம சேனல் மூலமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு வட்டி வந்து கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்ல போறோம். எப்படியும் கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம போட போறோம். பார்த்து தெரிஞ்சுட்டு போறாங்க.